மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு முழுமை பெறா பதிவேடுகள். இதில் கொஞ்சம் 5 மார்க்லாம் வர ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இந்த 4 ஃபார்முலாவை பார்த்தா தான் கண்டிப்பாக 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். என்ன மிஸ் 4 ஃபார்முலா? மொத்த கடனாளி கணக்கு, மொத்த கடனீந்தோர் கணக்கு. இது ரெண்டுக்கும் யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு. சரி மிஸ், இதில் நம்ம என்ன தான் இந்த ஃபார்முலாவில் இருக்குது, என்ன கண்டுபிடிக்கணும், ஏஎம்எஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மொத்த கடனாளி கணக்கு. இதில் கடன் விற்பனையை கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? கடன் விற்பனை. நம்ம நிறைய டிரான்சாக்ஷன் செஞ்சுருப்போம். ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருப்போம், அவங்கள ஒரு 20 பேருக்கு கடனுக்கு விற்றுருக்கோம். அதில் பாதி பேர்கிட்டேருந்து ரொக்கம் வந்திருக்கு, பாதி பேர்கிட்டேருந்து செக் வந்திருக்கு, பாதி பேர்கிட்டேருந்து பெறுதற்குரிய மாட்டுச்சீட்டு வந்திருக்கு. அதில் கொஞ்சம் பேர் பணமே தரலை, அது வாராக்கடன். சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டு போனவங்க பிடிக்கலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. நம்ம கொஞ்சம் பேருக்கு அளித்த தள்ளுபடி கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி அவங்க கொடுத்த செக்கில் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு இதெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம விற்றுருக்கோம் இல்லையா, கடனுக்கு விற்ற அனைத்து டிரான்சாக்ஷன்லேயும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மொத்த கடனாளி கணக்கு. இதை இன்னும் எளிமையாக எப்படி எழுதுறது, மனப்பாடம் பண்ணுறது. கண்டிப்பாக இதை மனப்பாடம் பண்ணால் தான் உங்களால் சம் போட முடியும். இப்படி இருக்கிறத கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? கடன் விற்பனை காணவும் அப்படின்னா மொத்த கடனாளி, மொத்த கடனாளி கணக்கு. ஓகேவா? இப்போ மொத்த கடனாளிகள்னால் யார்? நம்ம அவங்களுக்கு கடனுக்கு விற்றுருக்கோம், டோட்டலாக கடனுக்கு விற்றுருக்கோம். அவங்களாம் தான் மொத்த கடனாளிகள். அவங்கள என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அதை தான் இப்போ நம்ம இந்த கணக்கில் பார்க்க போகிறோம். கடன் விற்பனை எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லணும். இப்போ எளிமையாக எப்படி பார்க்குறது அப்படின்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். பாருங்கள், தொடக்க இருப்பு. கடனாளின்னு சொன்னாலே நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னாலே நம்மளை என்ன செய்வாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் சொல்லுவாங்க இல்லையா, பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இல்லையா, லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த இருப்பை நீங்கள் கடனாளிக்கிட்ட ஒரு பணத்தை கேட்குறோம், லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்து கேட்குறோம் இல்லையா, லெஃப்ட் அண்ட் ரைட்டாக கேட்கணும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இருப்பு இது என்ன இப்படி பார்த்தீங்கன்னா தொடக்க இருப்பு. என்ன இருப்பு? தொடக்க இருப்பு. இது இந்த பக்கம் ரைட், லெஃப்ட்டு ரைட்டு. கடனாளினாலே லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ அதனால் இது வந்து இறுதி இருப்பு. தொடக்க இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது, இறுதி இருப்பு கீழே இறக்கப்பட்டது. 2 வருஷம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கணக்கில் எளிமையாக உள்ளார போயிடலாம். லெஃப்ட் அண்ட் ரைட். கடனாளினாலே லெஃப்ட் அண்ட் ரைட். இது முடிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்கள், ரொக்கம், கடனாளியிடமிருந்து ரொக்கம் பெற்றது. அடுத்தது காசோலை பெற்றது, வங்கி மூலம் காசோலை பெற்றது. அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, பெற்றது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு 5 சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். லெஃப்ட் அண்ட் ரைட். கடனாளினாலே லெஃப்ட்டு ரைட்டு. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருப்பை போட்டுக்கோங்க. தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு. அடுத்தது 3, ரொக்கம் பெற்றது, வங்கி மூலம் காசோலை பெற்றது, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது. ஓகேவா? அவங்க பணம் கொடுத்துட்டாங்க, செக்கு கொடுத்துருக்காங்க, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கடனாளிக்கு நம்ம வேறு நல்லா கொடுத்துருப்போம், அளித்த தள்ளுபடி, வாராக்கடன், விற்பனை திருப்பம். ஓகேவா? இந்த சைடில் உள்ள ஃபார்முலாவே முடிஞ்சு போச்சு. லெஃப்ட்டு ரைட்டு இருப்பை போட்டுறீங்க. இது தொடக்க இருப்பு, இது இறுதி இருப்பு. இந்த 3த்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கடனாளியிடமிருந்து ரொக்கம் பெற்றது, வங்கி காசோலை பெற்றது, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது. அடுத்தது அவங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருப்போம், அளித்த தள்ளுபடி, வாராக்கடன் நமக்கு நஷ்டம்.
அடுத்தது அவங்க திருப்பியிருக்காங்க. இந்த 3 மொத்தம் 6 முடிஞ்சிச்சா? அடுத்து இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ரொக்கம் மறக்க முடியாது, அதனால் இந்த 2 தான் மறக்கப்பட்டது. அது அப்படியே இந்த சைடு வரும். வங்கி, காசோலை மறுக்கப்பட்டது. அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, மறுக்கப்பட்டது. ஓகேவா? இதுதாங்க சம்மு. இதான் ஃபார்முலா, முடிஞ்சு போச்சு. லெஃப்ட்டு ரைட்டு இந்த 3 பெற்றது, இது நம்ம அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது, இது ரிட்டன் வந்தது. அப்படியே இது 2ஐயும் மட்டும் காசோலை மறுக்கப்பட்டது, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. இதுதான் ஃபார்முலா. நீங்கள் கண்டுபிடிக்கிறது பற்பல கடனாளிகளில் கடன் விற்பனை. நீங்கள் கண்டுபிடிக்கிறது என்னது? கடன் விற்பனை. பற்பல கடனாளிகளுக்கு நீங்கள் என்ன விற்பீங்க? கடன் விற்பனை செஞ்சுருக்கீங்க. இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கிறது. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. இது என்ன மேஸ்? இதுனா இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, இங்கே வர ஆன்சரை தான் நம்ம இங்கே போடணும். ஓகேவா? பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அது தனி பில்லு. இதில் எவ்வளோ வந்திருக்கு, வந்ததில் எவ்வளோ பணமாக மாறி இருக்குது, எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணிட்டோம், அதுதான் இந்த விஷயம். அதை நம்ம இந்த கணக்கை போட்டு முடிச்சுட்டு தான் இந்த கணக்கை போடணும். ஸோ இது ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை விட இது ரொம்ப எளிமையாக இருக்கும். இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே தான். இருப்பு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அப்போ தொடக்க இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது, இறுதி இருப்பு கீழே இறக்கப்பட்டது. போட்டிங்களா? இதுக்கு நேராக பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்காக ரொக்கம் பெற்றது. இதுக்கு ஆப்போசிட்டில் நேராக ரொக்கம் பெற்றது. இதுக்கான ரொக்கம் பெற்றது. அடுத்தது அவ்வளோதாங்க. இந்த தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்காக ரொக்கம் பெற்றது. போட்டிங்களா? இதில் ஒன்றே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கே பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. அப்போ அதே மாதிரி இங்கே வரும்போது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. இங்கே என்ன பண்ணுறீங்க? பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதற்கா இங்கே போடும்போது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. இது தாங்க ஃபார்முலா. கடன் விற்பனை காணவும், அதாவது மொத்த கடனாளி ஃபார்முலா, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ஃபார்முலா. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப எளிமை. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப எளிமை. தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு போட்டு கடனாளியிடமிருந்து ரொக்கம் பெற்றது, காசோலை பெற்றது, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது. அடுத்தது இது 3 அவங்களுக்கு நம்ம அளித்த தள்ளுபடி கொடுத்துருக்கோம். அவங்கக்கிட்டேருந்து வரவே இல்லை இந்த வராக்கடன், அவங்க திருப்பிட்டாங்க. இது 6. இதில் எதே 2 மட்டும்தான் இங்கே வரும் மறுக்கப்பட்டதில். காசோலை மறுக்கப்பட்டது, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. இதோட இந்த ஃபார்முலா ஃபினிஷு. இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டிருக்கீங்க. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் பெற்றது தெளிவாக அவங்க கணக்கில் கொடுத்துருப்பாங்க எல்லாமே. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே அப்ளை பண்ணுற வேண்டியதான். இதில் ஏற்கப்பட்டது, அது அப்படியே ஆப்போசிட்டு இதில் மறுக்கப்பட்டது. இங்கே மறுக்கப்பட்டது, இங்கே பார்த்தீங்கன்னா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. இந்த ஃபார்முலாவில் எப்படி இருக்கோ அதில் அப்படியே ஜஸ்ட்டு ஆப்போசிட்டாக இங்கே பண்ணணும். இதை தான் முதல்ல போடணும். இதை போட்டுட்டு இதில் வர ஆன்சரை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு அப்ளை பண்ணி கணக்க முடிக்கணும். ஓகேவா? புரியலன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.